ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இட்லி தோசைக்கு பருப்பு இல்லாமல் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் தண்ணி ஊற்றி குக்கரில் சோம்பு, பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டேன். இதை குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வெந்தடிச்சு கடைஞ்சிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. வேக வச்ச தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச இந்த குருமாவை நல்லா கடைஞ்சிட்டு தண்ணி எடுத்து அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்குவோம். இப்போ தாளித்து விட்ருவோம். இப்போது பருப்பு இல்லாமல் பண்ணுறாங்களா, இப்போ இதுதான் முக்கியமானது ஒன்று. இப்போ நம்ம இதெல்லாம் கடைச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நமக்கு ஒரு 1.5 கரண்டி இந்த குருமாவில் ஊற்றிக்குவோம். இதுதான் அந்த குருமாவுக்குள்ள ஸ்பெஷல். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவை குருமாவோட நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தாளிப்புக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச கடைஞ்சி அந்த உருளைக்கிழங்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டதுனால நல்லா கொதிக்கணும். பாருங்கள், மாவு கலந்துருக்கோம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த குருமா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ குருமா கொதிச்சுட்ருக்கு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்க, குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இட்லி, தோசை இது 2 மட்டும் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது 2 மட்டும் தான் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் தோசைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. பருப்பு இல்லாமல் இப்படி தான் குருமா வைக்கணும் இட்லி தோசைக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், குருமா நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.